Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நாம 10th ஸ்டாண்டர்டுக்கு தமிழுக்கான அஃபிஷியலான பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸ் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஸோ இப்போ 2023 அண்ட் 2024 இந்த 2 வருஷம் நடந்த அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 2 வருஷம் எப்படி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, கஷ்டமாக இருக்கா ஈஸியாக இருக்குதா, எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்களே அனலைசிஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 2023 கொஷின் பேப்பர்னுடைய 1 மார்க் ஆன்சர் கீ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஈஎன்னா சருகும் சண்டும், ரெண்டாவதுக்கு ஆனா அங்கு வறுமை இல்லாததால், மூணாவதுக்கு ஈனா உழவு ஏர் மண் மாடு, நாலாவதுக்கு ஆனா கருணையன் எலிசபெத்துக்காக, அஞ்சாவதுக்கு ஈஎன்னா இலா, ஆறாவதுக்கு ஆனா அருமை கூட்டல் துணை, ஏழாவதுக்கு ஆவண்ணா உருபும் பயனும் உடன்தொக்க தொகை, எட்டாவதுக்கு ஆவண்ணா அதியன் பெருஞ்சாத்தன், ஒன்பதுக்கு ஆனா 4 5 ச ரூ, பத்தாவதுக்கு ஈனா மரபு வலுவமைதி, 11 ஆவண்ணா வினையெச்சத் தொடர், 12 ஈஎன்னா சிலப்பதிகாரம், 13 ஆனா பகர்வனர் பட்டினும், 14 ஆவண்ணா நெசவாளர், 15 ஈனா அகிலும் சந்தனமும். 2024 கொஷின் பேப்பர் கேள்வி எண் 1 ஆப்ஷன் ஈஎன்னா பாடல் கேட்டவர், 2 ஆவண்ணா உவமை தொகை, 3 ஈஎன்னா வானத்தையும் பேரொளியையும், 4 ஆவண்ணா தாளாண்மை வேளாண்மை, 5 ஈனா அரியாவினா சுட்டு விடை, 6 ஈனா குழந்தையே வா, 7 ஈனா குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள், 8 ஆனா கைமாறு கருதாமல் அறம் செய்வது, 9க்கு ஈனா காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல், 10வதுக்கு ஆனா சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது, 11வதுக்கு ஆவண்ணா மலேசியா, 12 ஈஎன்னா முல்லைப்பாட்டு, 13 ஈனா அகன்ற உலகம், 14 ஆனா உரிச்சொற்றொடர், 15 ஆவண்ணா நப்பூதனார். இதான் 1 மார்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் மற்ற கொஷின்ஸ் பார்க்கலாம். பகுதி 2ல் பிரிவு 1 தமிழ்நாட்டின் மட்டும் விளையக்கூடிய சிறுகுளங்களின் பெயர்களை எழுதுக. அப்புறம் விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைக்க, குறிப்பு வரைக சதாவதானம், மெய்கீர்த்தி பாடுவதன் நோக்கம், குறிப்பு வரைக அவயம், செயற்கை என தொடங்கும் திருக்குறள். இதில் 21 உங்களுக்கு கம்பல்சரி கொஷின். மற்ற 5 கொஷின்லேருந்து ஏதாவது 3 சூஸ் பண்ணிட்டு 21 கட்டாயம் எழுதணும். இதில் நாம் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 1 2 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே 2024 கொஷின் பேப்பரில் பார்த்தோம்னா 16 தற்கால உரைநடையில் சிலேடை அமையும் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. அப்புறம் விடைகளுக்கு ஏற்ற வினாக்கள் அமைக்க, வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. செய்கு தம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்க தொடர்களாக எழுதுக. அப்புறம் முயற்சி என தொடங்கும் திருக்குறள். இதில் நாம் சொன்ன முக்கியமான கேள்விகள்ல இருந்து 16 17 18 20 4 கேள்விகள் வந்திருக்கு. ஆனால் 3 தான் எழுத முடியும். 21வது கேள்வி திருக்குறள் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அடுத்த அதே பகுதி 2ல் பிரிவு 2 இது உங்களுக்கு 5x2 10 மார்க்கு. மொழிப்பயிற்சி இலக்கண பகுதிகள் கேட்கக்கூடியது. 2023 எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இது நம்ம சொல்லியிருந்தோம், தனியாகவே வீடியோ போட்டிருந்தோம் இதில் என்னென்ன கான்செப்ட்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஊர் பெயர்களின் மரூவு, பகுவத உறுப்பிலக்கணம், கலை சொற்கள், இப்போ தொகைநிலை தொடர்களை வகைப்படுத்துதல், மரபு தொடர்க்கான பொருளறிந்து தொடரில் அமைத்து எழுதுதல், அப்புறம் இலக்கண வினா, குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. அது 2024 பார்த்தோம்னா இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்கவும், பகுபத உறுப்பிலக்கணம், கலை சொற்கள், குறிப்புகளை கொண்டு வினாவிலேயே விடை இருப்பதை போன்று வினாத்தொடர்கள் அமைக்க, வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. ஓகேவா? இது 2024. அடுத்து பகுதி 3ல் பிரிவு 1 சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவை என்பதை பற்றி எழுதுக. நம்ம சொன்ன முக்கியமான கேள்வியிலிருந்து வந்திருக்கு.
அப்புறம் உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. அப்புறம் சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடல் எழுதுக. இதுவும் நம்ம சொன்ன முக்கியமான கேள்வியிலேருந்து வந்திருக்கு. 2024 பார்த்தோன்னா பகுதி 3 பிரிவு 1ல் இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் இது நாம சொன்னது. அப்புறம் உரைப்பத்தியை படித்து வினாக்கள். நீங்கள் அறிந்த நிகழ்களை கலைஞர் ஒருவரை பற்றி இதுவும் நம்ம சொன்ன முக்கியமான கேள்விதான். 3மே ஏதாவது ஒன்று நீங்க எழுதிக்கலாம். அடுத்ததுல பிரிவு 2 இடஞ்சுட்டி பொருள் தருக. அப்புறம் தமிழழகனார் தமிழையும் கடலையும் இரட்டுற மொழியும் பாங்கு. அப்புறம் மனப்பாட பாடல், இது கட்டாய வினா மனப்பாட பாடல். இது போக தான் மீதி 2ல் ஏதாவது ஒன்று நம்ம எழுதணும். அருளை பெருக்கியும் மாற்றம் தொடங்கக்கூடிய காலக்கணித பாடலும் கேட்டிருக்காங்க. 2024 பார்த்தோன்னா எவையெல்லாம் அரியன் என்று கருணையன் கூறுகிறார் நம்ம சொன்னது. அதுக்கப்புறம் அடிப்பில்லாமல் எழுதுகளை தென்னன் மகளேவும் வாளால் அறுத்து சுடினும் இது ரெண்டும் 2024லையும் கேட்டிருக்காங்க. அடுத்து இதில் பிரிவு 3 2x3 6ல் தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்த பூங்கொடி இது நாம சொன்ன முக்கியமான கேள்வியிலேருந்து வந்திருக்கு. அப்புறம் அணி கேட்டிருக்காங்க, அழகிட்டு வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. அதே போல இதுல பார்த்தோம்னா 2024ல் அணி அழகிட்டு வாய்ப்பாடு. அதுக்கப்புறம் பகுதி 4 இதுல 5x5 25 மார்க்ல கேட்கக்கூடியது. இதுல 38வது கேள்வி நமக்கு நெடுவினா கேட்பாங்க. இலக்கண பகுதிகள் செய்யுள் பகுதியிலிருந்து கேட்கக்கூடிய இலக்கண நெடுவினா கேள்விகள் 38. இதுல முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்தி நம்ம சொன்ன முக்கியமான கேள்வி. வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்களும் நம்ம சொன்ன முக்கியமான கேள்வி. அதுவே 2024ல் பார்த்தோம்னா தமிழர் மருத்துவ முறைக்கும் நவீன மருத்துவ முறைக்கும் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கேள்வி. பெரியாரை துணை கோடல் என்ற வள்ளுவர் இதுவும் நம்ம சொன்ன முக்கியமான கேள்விதான். 39வது கேள்வியில கடிதம் கேட்பாங்க. இதுல 4 நம்ம கடிதம் சொல்லியிருந்தோம். இதுல பாத்தீங்கன்னா பள்ளித்திடல் கிடைத்த பணப்பை இது ஒண்ணு. இதுல பாத்தீங்கன்னா நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம். ஸோ 2லையுமே நம்ம சொன்னது வந்திருக்கு கடிதம். காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. இது புத்தகத்தில் இருக்கக்கூடிய இமேஜ் தான் இது, சரியா? இது உங்களுக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய இமேஜ் தான் கேட்டிருக்காங்க. 41 படிவம் இது உங்களுக்கு நூலக உறுப்பினர் படிவம் 2023. 2024ல் மேல்நிலை வகுப்பு 11ஆம் வகுப்பு சேர்க்கை படிவம் இது. 42 மொழிபெயர்ப்பும் பள்ளியில் வீட்டில் நீங்கள் நடந்து கொள்ளும் முறைகள் 2023ல் கேட்டிருக்காங்க. 2024ல் மொழிபெயர்ப்பு மாணவ நிலையில் நாம் பின்பற்ற வேண்டிய அறங்களையும் அதனால் ஏற்படும் நன்மைகளையும் அட்டவணைப்படுத்துக. அவ்வளவுதான். அடுத்து நெடுவினா 8 மதிப்பெண் வினாக்கள். 43ல் சிலப்பதிகாரம் அருவருப்பாக்க வணிக வீதிகள் இது நம்ம சொன்ன முக்கியமான கேள்வி. 44ல் 2மே நம்ம சொன்னது தான். 45ல் ஆனா அரசு பொருட்காட்சிக்கு வந்த நிகழ்வு இது நம்ம சொன்னது. அதே போல் 2024 கேள்வித்தாளில் பார்த்தோம்னா 43ல் ஆவண்ணா இது நம்ம சொன்னது. 44ல் ஆனா அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான். 45ல் ஆவண்ணா சாலை பாதுகாப்பு. ஓகேவா? இது எல்லாமே மேக்சிமம் நம்ம சொன்ன குறுவினா சிறுவினா நெடுவினா பொதுக்கட்டுரை இதெல்லாம் நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருது, 100க்கு 90 மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு கொஸ்டின் கூட ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையும் நல்லா தரவாக படிச்சுக்கிறேங்க. சரியா? தேங்க்யூ.